வணக்கம், இது உங்கள் கட்டல் எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்பெல்லிங் ரூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சிகே சிகே இது மூணுத்துக்குமே ஒரே சவுண்ட் தான் சவுண்ட். இந்த மாதிரி சவுண்ட் வர வேர்ட்ஸ் எல்லாமே குழந்தைங்க ஈஸியாக ரீட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க பார்க்கும்போது எந்த லெட்டர் வந்தாலுமே ஒரே சவுண்டு தான். ஸோ அதை அப்ளை பண்ணி ரீட் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் ரைட்டிங் வரும்போது அந்த வேர்டில் கே போடணுமா சிகே போடணுமா அப்படின்ற டவுட் அவங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் சில வேர்ட்ஸ் எல்லாம் டிக்டேஷன் கொடுக்குறீங்க. இப்போ டக், புக் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வேர்ட்ஸில் அவங்களுக்கு ரெண்டு வேர்ட்லேயுமே ஒரே சவுண்ட் தான் கேட்குது. பட் ஆனால் டக்கில் நம்ம சிகே போடுறோம், புக்கில் கே தான் நம்ம போடுறோம். ஸோ இதை நம்ம எப்படி ஈஸியாக சொல்லித்தரலாம், குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இந்த வேர்ட்ஸில் சிகே தான் போடணும், இந்த வேர்ட்ஸில் கே தான் போடணும் அப்படின்றது எப்படி அவங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த ரூல் நம்ம சொல்லித்தர போகிறோம். இப்போ இந்த போஸ்டர் பாருங்கள். சிகே இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை ஷார்ட் வவல் சவுண்ட். ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ்லாம் என்னென்னது? அ, ஏ, இ, ஆ, அ. இந்த அஞ்சுமே ஷார்ட் வவல்ஸ். ஒரு வேர்டில் ஷார்ட் வவல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம சிகே தான் போடணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு சொல்லித்தரலாம். கே இஸ் ஃபாலோட் பை ஆல் அதர் வவல்ஸ் அண்ட் சம் டயக்ராஃப்ஸ். இப்போ ஏ, இ, ஐ, ஓ, யூ, அப்புறம் ஆ, ஏ, ஊ அந்த மாதிரி சவுண்டெல்லாம் வரும்போது கேன்றது தான் நம்ம வந்து போடணும். இது ரெண்டுமே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த சிகே எங்கே போடணும் அப்படின்றத மட்டும் சொல்லித்தாங்க. ஏன்னா நம்ம அடுத்தது எடுத்தோன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ சிம்பிளாக ஷார்ட் வவல் சவுண்ட் வந்ததுன்னா சிகே போடணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் வந்து சொல்லித்தாங்க. இப்போ நான் சில எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த 5 வேர்ட்ஸுமே பாருங்கள். சாக், பெக், டிக், கிளாக், டக். ஃபர்ஸ்ட் வேர்டில் பார்த்தீங்கன்னா சாக். சாக்கில் ஆ சவுண்ட் வந்து இட்ஸ் அ ஷார்ட் வவல் சவுண்ட். அதனால் அந்த ஆ பக்கத்தில் சிகே போடுறோம். அதே மாதிரி பெக், பெக்கில் ஈன்றது ஏன்றது வந்து ஷார்ட் வவல். அண்ட் தேர்ட் வேர்டில் இ, ஃபோர்த்தில் ஆ, லாஸ்ட் அ. ஸோ இந்த ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ்க்கு பக்கத்தில் நம்ம எப்போயுமே சிகே தான் போடுறோம். இந்த ரூல் நம்ம எப்போ சொல்லித்தரணும்? நீங்கள் 42 லெட்டர் சவுண்ட்ஸுமே நீங்கள் வந்து முடிச்சிருப்பீங்க. இந்த 42 லெட்டர் சவுண்ட்ஸ் முடித்தோடனே ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ் சவுண்டாக எடுத்து இந்த ஒவ்வொரு ரூலையுமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிகேல முடிகிற வேர்ட் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த வேர்ட்ஸ் எடுத்து ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் டிக்டேட் பண்ணும்போது இந்த வேர்டில் ஷார்ட் வவல் வருதா, ஷார்ட் வவல் பக்கத்தில் சிகே போடணும் அப்படின்றது வந்து சொல்லிக் கொடுங்க. ஒரு 4 or 5 வேர்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கனாலே அவங்களுக்கு வந்து நல்லா வந்து புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் டிக்டேட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட கேளுங்க, இங்கே என்ன போடணும், சிகே போடணும்னு சொல்லுவாங்க. ஏன் சிகே போடணும் அப்படின்றது கேளுங்க. அங்கே ஷார்ட் வவல் சவுண்ட் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லணும். ஸோ அவங்க இந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சிகேல எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேல எண்ட் ஆகிற வேர்ட் லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த வேர்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரெண்டுத்தையுமே ஷஃபுல் பண்ணி வேர்ட் லிஸ்ட் டிக்டேட் பண்ணுங்கள். ஸோ தட் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அவங்க கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுறாங்களா அப்படின்றது. நான் சிகேக்கு வேர்ட் லிஸ்ட்டும் கேல முடிகிற வேர்ட்ஸ் லிஸ்ட்டும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் இன்கேஸ் வேர்ட் லிஸ்ட் வேணும்னா நம்ம கற்றல் எழுது வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.